ஹலோ டீனேஜர்ஸ், என்ன இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா, என்னோடய நேம் ஆனந்த். நான் 12th படிச்சுட்ருக்க ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட். அண்ட் இப்போது வந்துட்டு 12th படிச்சுட்டே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை ஸ்கில்லை பிக் பண்ணி அதை லேர்ன் பண்ணி அது மூலமாக 1 lakh வந்துட்டு ஏர்ன் பண்ணணும் 12th முடித்து காலேஜ் போகிறதுக்குள்ளே அப்படின்றது ஒரு லாங் டேர்ம் கோலாக இருக்குது. அதே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில்லை நிறைய பேர் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது நான் அது ஃபஸ்ட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா கோடிங்கா, இல்லை ஏதோ வெப்சைட்டில் ஒர்க் பண்ணணுமா, அதுக்கு டிகிரி வேணுமா, அந்த மாதிரி நிறையா கொஷின்ஸும் ஒரு டைம் அதை பற்றி பார்த்து முடிச்சுட்டு அது கோடிங்லலாம் நினச்சி அதான் இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேணான்னு விட்டுட்டு நெக்ஸ்ட் திருப்பி அதை பற்றி பார்த்துட்டே இருந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா இதுதான் அப்படின்ற ஒரு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு யூடெமியில் கோர்ஸ் பை பண்ணி இப்போது ஒரு கரண்ட்டாக 30% கிட்ட கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கேன். கோர்ஸ் படி தியரிட்டிக்கலாக பார்த்தா 25% முடிச்சிருக்கேன். பட் அதை தாண்டியும் ஒரு 5% எனக்கு தெரியும். ஸோ அதனால் ரவுண்ட் ஆஃபாக 30% டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை லேர்ன் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிறதுன்னு தெரியாமல் இருந்தனால தான் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை எப்படி கற்றுக்கலான்ற ஒரு அவுட்லைனை தான் நான் கொடுக்க போகிறேன். நான் வந்துட்டு அந்த ரோல்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராக ஒர்க் பண்ணணுன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு அவுட்லைனை தான் கொடுக்க போகிறேன். அதோட இந்த வீடியோவில் சொல்கிறது, நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை லேர்ன் பண்ணும்போது யூடியூப்லேயும் ஃப்ரீ ரிசோர்ஸஸ் எதெல்லாம் கிடைக்கும்னு தேடிகிட்டே இருக்கும்போது ஸ்ட்ரக்சர்டாக இல்லை, நம்ம இதை கரெக்டாக தான் பார்க்குறோமா, ஃபஸ்ட் இதை தான் பார்க்கணுமா, இல்லை செகண்ட் இதை பார்க்கணுமா, நம்ம குழப்பி பார்க்குறோமே அப்படின்ட்டு ஃபீல் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இப்போயுமே டன்ஸ் ஆஃப் கண்டென்ட் இருக்குது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை லேர்ன் பண்ணுறதுக்கு. அது எல்லாத்தையுமே பார்த்தே நீங்கள் வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டு ஃப்ரீலான்ஸாக ஒர்க்கும் பண்ண முடியும். ஆனால் அந்த இதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா டைம் கன்சியூமிங் அதிகமாக இருக்கும். நீங்கள் நிறைய க்ரியேட்டர்ஸை ஒன்றா சேர்த்து பார்த்து அவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க, இன்னொரு க்ரியேட்டர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் ஸ்ட்ரக்சர்டாக அதை பார்க்குறீங்களான்னு தெரியாமலே பார்த்து அதுலேருந்து நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து நிறைய மிஸ்டேக்ஸை கண்டுபிடிச்சி கற்றுக்கிறதுக்கு டைம் ரொம்ப அதிகமாக எடுக்கும். இது ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நம்ம பெய்டுக்கு போகிறதே. ஒரு கோர்ஸுன்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போது ரொம்ப கம்மியான காஸ்ட்லேயே நீங்கள் வந்துட்டு படிக்கணுன்னா யூடெமி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். 500-550லேயே கோர்ஸ் வந்து பை பண்ணிடலாம். மற்ற நீங்கள் தமிழில் மற்ற ஆன்லைன் க்ரியேட்டர்ஸே வந்துட்டு கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அது 70,000 50,000 இந்த மாதிரி ரொம்ப அதிகமான அமௌண்ட் இருக்கும். நம்ம அதிக கேபிட்டல் போட்டு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுடா, சர்வீஸ் பேஸ்டில் போவோம், இதுதான் காஸ்ட் இல்லாமலே ஒர்க் பண்ண முடியும்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணால், ஆனால் அது கற்றுக்கிறதுக்கே ஒரு கேபிட்டல் வேணும் அப்படின்னா என்ன சொல்கிறது? லெட்ஸ் டீப் டைவ் இன்டு தி வீடியோ கம்ப்ளீட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கைடு. ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா என்னோடய இனிஷியல் ஸ்டேஜில் அவ்வளோ கன்ஃபியூஷன் இருந்துச்சு இல்லையா? அந்த கன்ஃபியூஷன்லாம் போய் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா இதுதான், இது நம்ம பண்ண போகிறோமா இல்லையா, இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்றத கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கோங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்ற கிளியர் டெஃபினிஷனை உங்களுடைய ஓன் வேல எடுத்துக்கோங்க. பிஸ்னஸ்க்கு மார்க்கெட்டிங் பண்ணி தர போகிறீங்க, இல்லை உங்களோட பிஸ்னஸ்க்கு மார்க்கெட்டிங் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் பிஸ்னஸை ரிசர்ச் பண்ணணும். செகண்ட் திங், மார்க்கெட் ரிசர்ச் பண்ணணும். மார்க்கெட் ரிசர்ச் எப்படி பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கோங்க. தேர்ட், ஒரு பிஸ்னஸ் கூகுளில் வரணும் இல்லை ஆன்லைனில் இருக்கணும்னா அதுக்கான ஒரு ப்ரொஃபஷ்னல் வெப்சைட் வேணும். ஸோ அந்த வெப்சைட்டை எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கோங்க. ஃபோர்த், அந்த வெப்சைட்டை கூகுளோட டாப்பில் கொண்டு வரதுக்கு சர்ச் பண்ணாலே அந்த வெப்சைட் தான் வரணும் அப்படின்றதுக்காக எஸ்இஓவை கற்றுக்கணும், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். அதனால் ஃபோர்த்தாக எஸ்இஓ எப்படி பண்ணணுன்றதை கற்றுக்கோங்க. ஃபிஃப்த்து, அந்த வெப்சைட்டில் இருந்தோ இல்லை மற்ற லீட் ஜென்ரேஷன்லேருந்து கிடைக்கிற இமெயில்ஸ்க்கு எப்படி இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அதனால் ஃபிஃப்த்தாக இமெயில் மார்க்கெட்டிங்கை கற்றுக்கோங்க. சிக்ஸ்த்து, அந்த எஸ்இஓவாக இருக்கட்டும் இல்லை வெப்சைட்டாக இருக்கட்டும், அந்த வெப்சைட்டில் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்க யார் டார்கெட் பர்சன், அவங்களுடைய டெமோகிராஃபி என்ன அப்படின்றத கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு கூகுள் அனாலிட்டிக்ஸ் 4 கற்றுக்கணும். அது எப்படி ஒர்க் ஆகுது, கூகுள் அனாலிட்டிக்ஸ் 4 என்னெல்லாம் டூல்ஸ் இருக்குது, அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதை வச்சு தான் ஒரு வெப்சைட்டையே நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும் மந்த்லி. ஸோ 6th, கூகுள் அனாலிட்டிக்ஸ் 4 கற்றுக்கோங்க. 7th,
ரொம்ப இம்பார்ட்டண்ட். இத்தனை ஒர்க் பண்ணுறதுக்கு எஸ்இஓ பண்ணுறோம், வெப்சைட் பில்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி நான் கோடிங் வெப்சைட்லாம் பில்ட் பண்ணும்போது ChatGPT கிட்ட இருந்து நிறைய இன்ஃபர்மேஷனை நம்ம கேதர் பண்ணிக்க முடியும். ஆனால் அந்த ChatGPT கிட்ட கரெக்டாக நமக்கு கொஷின் கேட்க தெரியணும். அதுக்காகவே இருக்கிறது தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். 7th பிளேஸில் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கை கற்றுக்கோங்க. அது ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே கூட கற்றுக்கலாம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்இஓக்காக இருக்கட்டும், மற்ற விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே ப்ராம்ப்டை கரெக்டாக கொடுத்து நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துக்க முடியும். இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் எனக்கு பர்சனலாக நல்லாவே தெரியும். நானும் நிறைய கண்டென்ட்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் மட்டும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா நெக்ஸ்ட் வீடியோ வேணால் போஸ்ட் பண்ணுறேன். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு டைப் பண்ணுங்கள், வீடியோஸ் போடுறேன். 8th பிராண்டிங் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னா அதோட பிராண்டை எப்படி பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத கம்ப்ளீட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு பிராண்டுக்கு சில கலர் பேலட்ஸ் தான் இருக்கும், சில ஃபாண்ட்ஸ் தான் இருக்கும், அதுக்கான ஒரு குறிப்பிட்ட ஸ்டோரி இருக்கும். அந்த ஸ்டோரி டெல்லிங்கை எப்படி நீங்கள் எஸ்இஓவில் கொண்டு வர போகிறீங்க, எப்படி கண்டென்ட்டில் கொண்டு வர போகிறீங்கன்ற மாதிரி பிராண்டிங் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அடுத்து சோஷியல் மீடியாவுக்காகவே யூஸ் பண்ணுறது தான் இந்த கண்டென்ட் மார்க்கெட்டிங். எப்படி ஒரு வீடியோ ஷூட் பண்ணி, எப்படி எடிட் பண்ணி, அதுக்குள்ளே எப்படி ஸ்டோரி டெல்லிங்கை கொண்டு வரது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டென்ட் மார்க்கெட்டிங் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. 10th ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சேல்ஸ் சைக்காலஜியும் மார்க்கெட்டிங்கில் தேவை. ஏன்னா மார்க்கெட்டிங்கில் எதுக்கு சேல்ஸ் அப்படின்னு யோசிச்சோன்னா, ஒரு வெப்சைட்லேயே இருக்கட்டும், ஒரு இடத்துல பிச் பண்ணுறதா இருக்கட்டும், நமக்கு இந்த மாதிரி ஒரு பர்சன் ஓகே இவ்வளோ ஸ்டேஜை க்ராஸ் பண்ணி வந்தாச்சு, இந்த இடத்துல தான் நம்ம சேல்ஸ் பிச்சை கொடுக்கணும், இந்த இடத்துல தான் கால் டு ஆக்ஷன் இருக்கணும், இந்த இடத்துல தான் ட்ரான்சிஷன் இருக்கணும், இந்த இடத்துல தான் செக் அவுட் இருக்கணுன்ற மாதிரி இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு சேல்ஸ் சைக்காலஜி இருக்கணும் கொஞ்சமாச்சும். ஸோ அதனால் 10th பிளேஸில் சேல்ஸ் சைக்காலஜியாக நல்லா கற்றுக்கோங்க. சேல்ஸ் சைக்காலஜி பற்றியும் எனக்கு கொஞ்சம் தெரியும், அந்த நாலேஜை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் வேணும்னா சேல்ஸ் சைக்காலஜின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போது 11th நம்ம ஸ்டார்டிங்லேருந்து வெப்சைட் பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் எஸ்இஓ பண்ணுறதா இருக்கட்டும், பிளாக் போஸ்ட் இல்லை கண்டென்ட் க்ரியேஷன், எப்படி நம்ம பிச் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ரைட்டிங் ஸ்கில் இருக்கணும். அதுக்காக காப்பி ரைட்டிங்கை ஓரளவு பேசிக்ஸ்லேருந்து இன்டர்மீடியட் அளவுக்கு காப்பி ரைட்டிங்கை தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 12th பிளேஸில் தான் இம்பார்ட்டண்ட் அண்ட் அட்வான்ஸ் லெவலில் ஆட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். கூகுள் ஆட்ஸில் எக்கச்சக்கமாக இருக்குது. கூகுள் ஆட்ஸ்குள்ளே போயிட்டாலே அந்த மாதிரி கூகுள் ஆட்ஸை கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணிக்கோங்க. 13th ஃபேஸ்புக் ஆடு, இன்ஸ்டாகிராம் ஆட், இது ரெண்டுமே சேர்ந்து தான் மேட்டா ஆட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மேட்டா ஆட்ஸ் எது வேணால் சொல்லிக்கலாம். அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணிக்கணும். இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் எப்படி ஆட்ஸ் ரன் பண்ணணும், எப்படி கேம்பெயின் செட் பண்ணுற மாதிரி ஃபேஸ்புக் ஆட்ஸு, இன்ஸ்டாகிராம் ஆட்ஸும் கற்றுக்கோங்க. 14th சிமிலர் தான், இகாமர்ஸ் ஆட் எப்படி ரன் பண்ணணும் அப்படின்றத கற்றுக்கோங்க. இகாமர்ஸ் வெப்சைட்டுக்கு எப்படி டிராஃபிக் கொண்டு வரணும், எப்படி சேல்ஸ் கொண்டு போகணும், எப்படி லீட் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இகாமர்ஸ்க்கான ஆட்ஸை கற்றுக்கோங்க. அடுத்து இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங். இன்ஸ்டாகிராமில் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, மற்ற பிராண்ட்ஸை, அது மோஸ்ட்டாக கண்டென்ட் க்ரியேஷன் மூலம் தான் பண்ண முடியும். ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங்கை கற்றுக்கோங்க. 16th இப்போது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கூட முன்னாடியோ இப்போயோ ஆட்ஸ் ஷோ ஆகிருக்கலாம். அந்த யூடியூப் ஆட்ஸ் எப்படி கொண்டு வரது, எப்படி அந்த டார்கெட்டட் பர்சனுக்கு இந்த ஆடை கொண்டு போய் சேர்க்கணுன்ற மாதிரி யூடியூப் மார்க்கெட்டிங், யூடியூப் ஆட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இதை தவிர இன்னும் 17, 18, 19, 20 எல்லாமே லிங்க்டின் ஆட்ஸ், பின்ட்ரெஸ்ட் ஆட், குவாரா, வேர்ட்ப்ரெஸ்ஸில் இன்னும் இன்டெப்த்தாக போகணும். எப்படி நம்ம ஒரு வெப்சைட்டில் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அதுக்குள்ளே எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேர்ட்ப்ரெஸ்ஸை வந்துட்டு கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணணும். வேர்ட்ப்ரெஸ்க்குள்ளே இன்டெப்த்தாக லேர்ன் பண்ணணும். லாஸ்ட்டாக எஸ்இஓவில் ஸ்பெஷலைஸ் பண்ணணும். எஸ்இஓ வந்துட்டு ரொம்ப நல்லா கற்றுக்கணும். ஏன்னா ஒரு வெப்சைட் அப்படி நம்மக்கிட்ட இருக்குனாலே சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனை கற்றுக்கிட்டோனாலே சூப்பராக கொண்டு போகலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃப்ரீ ரிசோர்ஸஸ்லேயே கற்றுக்க முடியும். ஆனால் கற்றுக்கணுன்னா டைம் அதிகமாக எடுக்கும். நிறையா க்ரியேட்டர்ஸோட நாலேஜை உங்களுக்கு சேர்ந்தால் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணும். இந்த மாதிரி சில டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நான் வந்துட்டு ஒரு 550 பே பண்ணி யூடெமியில் கோர்ஸ் பை பண்ணேன். வேணும்னா மட்டும் நீங்கள் கோர்ஸை பை பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய நாலேஜில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே பெரிய அசட் அது. ஓகே, நான் இப்போது தெளிவாக அந்த கம்ப்ளீட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட அவுட்லைனை கொடுத்துட்டேன் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்னு ஒரு கமெண்ட் போடுங்க. நீங்களும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா, நானும் இப்போ தான் கற்றுட்ருக்கேன், 20-30% முடிச்சிருக்கேன். ஸோ
யாரெல்லாம் கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வேணால் ஒரு ஜூம் மீட்டிங்கில் கனெக்ட் பண்ணி எப்படி நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க்லாம் போகுதுன்ட்டு ஒன் ஆன் ஒன் பேசி எல்லாமே பார்த்துக்கலாம். அதுக்கான ஐடியாஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி கொண்டு போகணுன்னா மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். பிளான் பண்ணி பண்ணலாம். இல்லைன்னா ஜஸ்ட் லைக் நீங்களும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை எப்படி வேணால் ஃப்ரீ ரிசோர்ஸஸோ இல்லை பெய்டோ வச்சு லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம் ஆன்லைன்லேயே. இது ஒரு பர்ஃபெக்ட் சைடு ஹசிலாக இருக்கும். ஸ்கூல் டைமாக இருக்கட்டும், இல்லை காலேஜ் டைமாக இருக்கட்டும், இல்லை நம்ம இதை ப்ரொஃபஷனல் எடுக்கணுன்னாலுமே இது ஒரு சூப்பரான ரோல்.